வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம வண்டலூர் டு மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, வெஸ்ட் தாம்பரம். அதில் டோல் தெரியுதுங்களா? தெரியாது, ஏன்னா நான் ஜூம் பண்ணலை. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் டோல். சரிங்களா? இது உள்ளே வந்தீங்கன்னா வெரி நியர் தான். ஒரு கிரவுண்ட் லேண்டில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு, டியூப்ளெக்ஸ் வீடு தான். ஒரு 4 பெட்ரூம். இதான் அந்த வீடு. ஓனர் போடக்கூடாதுன்னாரு, அதனால தான் தூரமாக இருந்து எடுக்கிறேன். அதாவது கார்டன் போடுறதுக்கு அவ்வளோ அருமையான இடங்கள் இருக்குது. முன்னாடி கார்டன் போடுறதுக்கு அவ்வளோ அருமையான இடங்கள் இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லோரும் இயற்கைக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கார்டன், வீட்லேயே கீரை போடணும், வீட்லேயே கத்திரிக்காய் போடணும். சரிங்களா? ஸோ அதுக்கு உகந்த இடம் 30 ஃபீட் ரோடு, ஈஸ்ட் ஃபேஸிங். காலையில் தூங்கி முடித்த உடனே சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கலாம். உடல் நலத்துக்கு மிகவும் சிறப்பு. ஒரு நல்ல பிராப்தம் பாருங்களேன். கடவுள் உங்கள் வீட்டு மகாலட்சுமி, உங்கள் அன்பு மகள், செல்வ மகள், ஆசை மகள், எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க வந்த மகள் மட்டும்தான். மகனை மட்டும்தான் கண்டுக்கிடவே மாட்டேன்றாங்க எல்லார் வீட்லேயும். வீட்டு இளவரசரை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மருமகள் வந்தால் சரியாயிடும். விளக்கேற்றுறதுக்கு மருமகள் வருவாங்க. அப்புறம் ஆயுசுக்கும் உங்கள் கூட இருக்கிறாங்களே உங்கள் அன்பு மனைவி, உங்களில் பாதி இல்லையா? ஸோ குடும்பமே குதூகூலமாக இருக்கும். சரியா? என்ன பண்ணால் குதூகூலமாக இருக்குன்னா, குடும்பத் தலைவர் அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கண்டிப்பாக கொடுக்கணும். பட்டு சேலை வாங்கி கொடுத்தா குதூகூலம், நகை வாங்கி கொடுத்தா குதூகூலம். வாங்கி கொடுக்கணும், கடமை இல்லையா? அதனால் குடும்பத் தலைவர் தவறாக நினைக்காதீங்க. உங்களோட ஆயுட்காலம் கொடுது. நீங்கள் இதெல்லாம் சந்தோஷமாக தான் செய்கிறீங்க, கடமையாக செய்யலை, சந்தோஷமாக செய்கிறீங்க. நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம மனைவி. ஸோ அந்த குடும்பமே சந்தோஷத்தில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு சொந்த வீட்டு சந்தோஷமும். அது உங்களுக்கு எப்படியாவது சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆக்கணும்னு நானும் சந்தோஷமாக இடம் நிறைய பார்த்து அனுப்புகிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இதான் அந்த அரண்மனை. ஒரே ஒரு நாள் வாங்குகிறோம் வாங்கலை, சைட் விசிட் பண்ணுங்கள். மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். 2 crore கேட்குறாங்க, பேசலாம். நகை கடைக்கு போனாலே பேசுகிறோம் இல்லையா? பேசலாம். சரியா? ஸோ கால் பண்ணுங்கள். நல்ல உயரமாக தான் தூக்கி கட்டியிருக்காங்க. 4 பெட்ரூம், 4 பெட்ரூம். கிழக்கு பார்த்த மாதிரி. மிஸ் பண்ணாதீங்க. 2025 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுங்க. ஏன்னா ஜெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்குது, அடங்க மாட்டேங்குது. உங்களோட தேவை என்ன? 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரொம்ப அகலமாக வேண்டாம். உங்கள் சக்தி என்னவோ சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக, உடனே கட்டுற மாதிரியா, ரெடி டு ஆகுவே, இல்லை ரெண்டல் இன்கம், ரெசிடென்ஸ், கமர்ஷியல், எதுனாலும் பேசுங்க. நாங்கள் இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃபுல் டைம் ஜாப், நோ ரெஸ்ட், நோ ஹாலிடே. நாங்களும் ஒரு 25 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். அதனால் எங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா எவ்வளோ கேர் எடுப்போமோ அதே கேர் தான் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும். ஸோ குடும்பத் தலைவர் அவர்களே, சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆகுங்க. ஏற்கனவே ஆகியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நாளைக்கு மகன் வருவாங்கல்ல, சம்மந்தி வீட்டில் மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, அப்போ தேவைப்படும். காலேஜ் படிப்புக்கு தேவைப்படும், மகளோட திருமணத்துக்கு தேவைப்படும். அதனால் சொத்து வாங்குறது என்றைக்குமே நஷ்டம் கிடையாது. சந்தோஷமாக கால் பண்ணுங்கள். சந்தோஷமாக வரும்போது ஃபேமிலியோடு வாங்க. நன்றி, வணக்கம். மிஸ் பண்ணாதீங்க.